ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிச் செய்த இந்த முதல் பாடல். இது ஒரு காப்புச் செய்யுளாகவும் முருகப்பெருமானிடம் ஞானம் வேண்டி நிற்கும் பாடலாகவும் திகழ்கிறது. இதன் தெளிவான விளக்கத்தை வரிவாரியாக காண்போம். 1. இறைவனின் திருக்குடும்பம். முதல் 4 வரிகள். கங்கையைச் சடையில் பறித்து தலையில் கங்கையை தாங்கி மறிமழுவம் கரத்தில் தரித்து கையில் மானையும் மறி மழுவையும் கோடாரி போன்ற ஆயுதம் ஏந்தி ருத்ரம் காட்டு உழுவை அதழ் அசைத்து ஆக்ரோஷமான புலியின் தோலை உழுவை அதழ் ஆடையாக உடுத்தி அணிமன்றில் ஆடு கங்காளற்கு அழகான கனகசபையில் நடனமாடும் சிவபெருமானுக்கு அபின்னம் ஆய சங்கரி பிரிக்க முடியாத சக்தியாய் விளங்கும் பார்வதி தேவி சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தர்ப்பரி பவானி என பல பெயர்களால் போற்றப்படுபவள். தந்த தந்தி முகனோடு அந்த அன்னை ஈன்றெடுத்த யானை முகத்தானாகிய விநாயக பெருமானோடும் மற்ற 5 பெயர் நீர்மையும் மற்றும் பஞ்சபூதங்கள் அல்லது 5 நிலைகளாக விளங்கும் தத்துவங்களோடும் தன் அகத்து உள தெய்வமே ஒருவனாக திகழும் முருகப்பெருமானே. 2. உலக மாயையிலிருந்து விடுதலை. அடுத்த 2 வரிகள். மங்கையர்தம் இன்பு எனும் துன்பினை விரும்பு மடமார்க்கத்தை விட்ட சிற்றின்பத்தை இன்பம் என்று கருதி உண்மையில் துன்பத்தில் ஆழ்த்தும் அறியாமை நிறைந்த பாதையை விட்டு விலகி அதீதர் வாழ்வுக்கும் வாழ்வு ஆய வாழ்வினை அளிக்கும் உலக பற்றுகளை கடந்த ஞானியர்க்கு அதீதர் முக்தி இன்பத்தை அருளும் உன் மலரடி தியானிக்கவும் தாமரை போன்ற திருவடிகளை எப்போதும் தியானம் செய்யவும். 3. அருளை அடையும் ஆவல். நிறைவு வரிகள். அங்கையின் நெல்லி கனி எனத் திரு அருளை அடையவும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல மிகவும் தெளிவாகவும் எளிதாகவும் உனது திருவருளை நான் பெற்றிடவும் கருணை நல்காய். நீ எனக்கு கருணை புரிய வேண்டும். அருமறை புகழ்ந்த திருமுருக சிவ சரவணத்து ஆதியே அமரர் கோவே அரிய வேதங்கள் புகழும் முருகனே சிவபரம்பொருளின் அம்சமே சரவண பொய்கையில் அவதரித்த ஆதிப்பொருளே தேவர்களின் தலைவனே. பாடலின் சாரம்சம். இப்பாடலில் பாம்பன் சுவாமிகள் சிவபெருமானின் பெருமைகளையும் அன்னை பார்வதியின் சிறப்புகளையும் கூறி அவர்களது மைந்தனாகிய முருகப்பெருமானை வணங்குகிறார். சிற்றின்ப ஆசையில் உழலும் என் மனதை மாற்றி முக்தி நிலையை அளிக்கும் உன் திருவடி ஞானத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்பதே இப்பாடலின் மைய கருத்து. பாம்பன் சுவாமிகளின் இந்த முதல் பாடலிலேயே அவரது கவிப்புலமையும் ஆழமான சித்தாந்த அறிவும் வெளிப்படுவதை காணலாம். பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிச் செய்த முதல் பாடல் அமரர் கோ தெய்வ வணக்கமாக சேர்த்துள்ளார்கள் சுவாமிகள். உலகெங்கும் வாழும் மகா தேஜோ மண்டலத்தார் திருவடி வாழ்க வாழ்க. ஞான குருநாதரின் திருவடி புகழ் பாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம். விளக்கம். கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். அனைவருக்கும் நன்றி வணக்கம். தேங்க்யூ.